சிவானி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு ஒரு முக்கியமான டாபிக் பார்த்தோம். ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். அதாவது ராகு, இளம் வயதுல ராகு வந்துச்சுன்னா எப்படி மன தடுமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்தோம். அதே போல இந்த வாரமும் உங்களுக்காக ஒரு முக்கியமான ஒரு வீடியோவை தான் இன்னைக்கு பதிவு பண்ண போறோம். என்னன்னா, வாழ்க்கையில ரொம்ப 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 இறுதியான சம்பவம், அதாவது மரணம் எப்போது எப்படி அப்படின்ற ஒரு டாபிக் தான் இந்த அளவு பண்றோம். பொதுவா மரணம் அப்படின்றத குறித்து நம்ம ஜாதகம் யாரு வந்தாலும் நம்ம பாக்குறது இல்லை. பொதுவா அதை நம்ம எடுத்தோன்னா பாக்குறது இல்லை. காரணம் அது தேவையில்லைன்ற மாதிரி, தேவைப்படும் போது நம்ம பார்ப்போம். மற்ற நேரங்கள்ல அந்த இடத்துக்கு நம்ம போறது இல்லை. சோ அந்திம காலங்கள்ல இருந்து வரக்கூடிய இந்த வயதானவங்க, இந்த மாதிரி இது ஒரு எமர்ஜென்சிக்கு பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம மரணம் குறித்து பார்ப்போம். மற்ற நேரத்துல வரக்கூடிய ஜாதகம் எல்லாத்துக்கும் நம்ம பார்க்கறது இல்லை. அது தேவையும் கிடையாது. அது நம்ம மனசை காயப்படுத்துற மாதிரி ஒரு அமைப்பாயிடும். சோ அதனால பார்க்கறது இல்லை. நாம ஒரு மரணம் குறித்து, அதாவது நமக்கு ரொம்ப வேண்டிய ஒரு நண்பர், நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவருடைய மரணம், அவருடைய நமக்கு அவருடைய ஃபேமிலியில அத்தனை பேருடைய ஜாதகம் நம்ம கிட்ட இருக்கும். அவங்க நம்ம கிட்ட அடிக்கடி சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க. ஆன்மீகம் சம்பந்தமா இருந்தாலும் கூட, ஜோதிடம் சம்பந்தமா கேட்பாங்க. பட் அவங்க ஃபேமிலியில அவங்க அவர் மனைவி, அவருடைய பையன், 3 பேரோட ஜாதகம் நம்ம கிட்ட இருக்குது. இருந்தாலும் கூட இந்த அவருடைய மரணத்தை நான் நிச்சயமா கணிச்சேன் முதல்ல அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து உண்மைக்கு புறம்பா பேசக்கூடாது. அவருடைய ஜாதகம் என்கிட்ட இருந்தது. நம்ம அதை பார்க்கல. அவருடைய மரணத்தை பத்தி நம்ம அவருடைய மரணத்துக்கு முன்னால பார்க்க வேண்டிய இதுவும் நமக்கு தோணல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்லை. சின்ன சின்ன, அதாவது பொதுவாக நார்மலா மிடில் ஃபேமிலியில என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அது குறித்து வரும் பொழுது பொருளாதாரம் குறித்து தான் நம்ம பார்த்தோமே ஒழிய அவருடைய ஆயுள் குறித்து நான் நிச்சயம் பார்த்தேன்னு போய் சொல்லக்கூடாது. சோ அந்த மாதிரி பார்க்கல. அவருடைய மரணத்துக்கு அப்புறம் தான் இப்படி என்ன அப்படின்றத நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம் இல்லையா? அது எதுக்காக அவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை பத்தி பேசுவதற்கான காரணங்கள் நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிடத்துல சொல்லக்கூடிய விதிகள் எவ்வளவு துல்லியமா ஒரு ஜாதகத்துல பொருந்தி இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு விளக்கமா தான் இந்த வீடியோவை நம்ம அந்த மரணம் குறித்த வீடியோவை போறோம். மரணம் எப்போது எப்படின்றது கூட வேணாம், எப்போதுன்றது மாதிரி வச்சுக்குவோம். மீண்டும் போன வீடியோல சொன்ன மாதிரிதான், இதுக்காக உங்க ஜாதகத்தை தூக்கி வச்சு அலசி ஆராயக்கூடாது. இது அதாவது எல்லா விதிகளும் ஒருத்தருக்கு பொருந்தி வரும் பொழுது ஒரு மரணம் ஏற்படும். அப்படி ஒரு உதாரணமா நம்ம பார்க்க போறோம். அந்த மாதிரி ஒரு ஜாதகம் அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய ஜாதகம் வருது. ஒருவருடைய மரணம் எப்போது அப்படின்னும் போது நம்ம ஒருத்தருடைய ஆயுள பிக்ஸ் பண்ண முடியும். இவ்வளவுதான் இவங்களுடைய ஆயுள் பண்ணும்போது ஒரு 5 விஷயங்கள் பண்ணணும். லக்னம், லக்னாதிபதி, லக்னத்தோட நிலை, லக்னாதிபதியோட நிலை, அதுக்கடுத்து 8ஆம் பாவகம், 8ஆம் அதிபதியோட மொத்தம் 4 ஆயிடுச்சு. அடுத்தது காரகன் சனியோட நிலை. இந்த 5ஐயும் வச்சுதான் ஒரு மனிதனுடைய சராசரி வயதான 120. அப்ப ஒரு விஷயம் ஒரு விஷயத்துக்கு 24 மார்க்குன்னு வச்சுக்கோங்க. லக்னத்துக்கு 24, லக்னாதிபதிக்கு 24, 8ஆம் பாவகத்துக்கு 24, 8ஆம் அதிபதிக்கு 24, சனிக்கு 24, இப்படின்ற அமைப்புல ஒரு உதாரணமா வச்சுக்கிட்டோம்னா, அந்த அடிப்படையில ஒருத்தருடைய ஆயுள் நாம என்ன பண்ணலாம், நிர்ணயம். சரி, இதை தாண்டி என்னன்னா, எல்லாம் இதை ஒட்டிதான தசாபுத்தி சம்பவம் நடக்க போகுது. இப்ப இவருடைய ஜாதகம் பாருங்க. 8/11/1978 மாலை 5:30. இந்த 5:30 78 எல்லாம் பிறந்தவங்களுக்கு துல்லியமா இருக்கும். 5 நிமிஷம் முன்ன பின்னதான் இருக்கும். சரி, அடுத்தது ராம்நாடு ஒரு கிராமத்துல பிறந்திருக்கு. மேச லக்னம், 4இல் குரு, 5இல் சனி, 6இல் ராகு, 7இல் சுக்கிரன் சூரியன், 8இல் புதன் செவ்வாய், 11இல் சந்திரன், 12ல கேது. இந்த அமைப்புல இருக்காரு. இவர் பிறக்கும் போது பாத்தீங்கன்னா செவ்வாயனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். இப்ப இவர், அதாவது மரணத்தை சென்ற ஆண்டு 7 ஜனவரி 7ஆம் தேதி 2025 அன்னைக்கு இவர் மரணம் அடைகிறாரு. அப்ப இவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்கள் பாத்தீங்கன்னா, சனி தசையில, சூரிய புத்தியில, ராகு அந்தரத்துல இவருடைய மரணமானது நிகழுது. சரி, முதல்ல லக்னத்துக்கு எந்த விதமான சுபத்துவம் கிடைக்கல. சரி, இங்க சித்திரனுடைய பார்வை இருக்கே அப்படின்னு
இந்த சுக்கிரனும் சூரியனும் ஒரே டிகிரியில இணைஞ்சி அந்த 2 பேரையும் சனி பார்க்கிறார். அப்ப அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சுக்கிரனுடைய நீசனோடய சேர்ந்திருக்கு. நீச்ச பங்கம் சூரியனுக்கு அடைஞ்சிருந்தா கூட சூரியனுக்கு ஆகாத சனி, சனிக்கு ஆகாத சூரியன். சோ அங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பார்வையிலிருந்து அந்த பாவகத்தையும் அந்த கிரகங்களையும் கெடுத்துருச்சு. லக்னத்துக்கு லக்னத்துக்கு கிடைக்கும். சரி, அப்படி அடுத்த பாயிண்ட் வர்றோம். லக்னாதிபதிக்கு சுபத்துவம் கிடைக்குதா? கிடைக்குது. அப்ப லக்னாதிபதிக்கு சுபத்துவம் எங்க இருந்து கிடைக்குது? உச்ச குருவின் பார்வை. அப்ப 8ஆம் அதிபதியாகிய செவ்வாய் குருவின் பார்வை இருக்கிறதுக்கு 8ஆம் பாவகம் சுபத்துவமா இருக்கிறதுமே இவருடைய இந்த 48 வயசை காட்டுது. இந்த 48 வயசை என்ன ஆகுது அப்படின்னா காட்டுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தசாபுத்தி அமைப்புக்கு பாருங்க. இப்ப சனி இந்த லக்னத்துக்கு சனி பாவர் தான். சனி எந்த பாவகத்தோட தொடர்பு கொள்றார்? 11ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்றார். அப்ப 11ஆம் பாவகம்ன்றது பாதகாதி. சரிங்களா? இங்க நல்லா பாருங்க, இது சரலக்னமா இருக்கு. பொதுவாவே சரலக்னத்துக்கு 2ம் 7ம் மாரகாதிபதி, 11 பாதகாதிபதி. ஆனா 2ம் 11 பொதுவாவே என்ன, இந்த 2, 11, 3 இவங்க எல்லாமே பொதுவாகவே இவர்கள் பாத்தீங்கன்னா மாரகாதிபதி பாதகாதிபதியா வந்துருவாங்க. சரிங்களா? சோ இந்த அமைப்புல இந்த சனி, அதாவது இந்த சனி 11ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்றார். 11ஆம் பாவகத்தை இந்த தசையில பாருங்க தொடர்பு கொள்றாரு. தனக்கு பிடிக்காத ஜென்ம விரோதியான சூரியன் வீட்டுல இருந்து பண்றாரு. சரிங்களா? சந்திரன் பாத்தீங்கன்னா இந்த வளர்பிறை அமைப்புல இருக்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரனும் அப்பதான் 1 டிகிரி 2 டிகிரில தான் அந்த பாவகத்துள்ள சனி நல்லாவே விலகி இருக்கிறார். அப்ப சந்திரனுடைய இது அவருக்கு கிடைக்கல. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயும் அந்த பாவகத்தை தொடர்புறார். ஒரு பாவகத்தை சனியும் செவ்வாயும் ஒரு சேர ஒரே நேரத்துல பார்த்துச்சுன்னா அங்க சுபத்துவத்துக்கு வேலை இல்லை. அந்த பாவகம் என்ன ஆகும் அப்படின்னா செயலற்று போகும். 11ஆம் பாவகத்தை இந்த சனி தொடர்பு கொள்றார். அடுத்தது சூரியன் ஏற்கனவே நீசபங்கமாய் இரு லக்ன கேந்திரத்துல இருக்காரு இருந்தாலும் கூட அந்த ஒரு செம்பு பால்ல சனியினுடைய பார்வத்துக்கு என்ன ஆயிடுச்சு? முடிச்சுட்டார். ராகு எங்க இருக்கிறார் பாருங்க. அதாவது சூரியனுக்கு இருக்கிறார். ராகு எங்க இருக்கிறாருன்னு பார்த்தா 6ஆம் பாவகத்துல இருக்கிறார். அதுவும் இந்த லக்னத்துக்கு ஆகவே ஆகாத புதனின் வீட்டில் இருக்கிறார். சோ இந்த அமைப்புல இவருக்கு சனி தசையில சூரிய புத்தி ராகு மரணமானது நிச்சயிக்கப்பட்டது. சோ இந்த சம்பவம் நடந்தது. சரி, அதுக்கு அடுத்தது இன்னொன்னு பாருங்க. அதாவது இவருக்கு அப்ப அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா ஜென்ம சனி கும்பராசியாகி ஜென்ம சனியில இருக்காரு. சோ நான் என்ன பண்றேன், 1ஆம் தேதி, அதாவது ஜனவரி 1ஆம் தேதி 7ஆம் தேதி மரணம் நடக்குது. நான் 1ஆம் தேதி இவரை பார்க்க போறேன். பார்த்துட்டு நியூ இயர் விஷயம் சொல்லிட்டு வரும்போது அப்ப நான் என்ன பேசுவாரோட முகம் நல்லா இல்லை. அப்ப நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா கும்பராசி நேயர்கள், ஏன்னா எங்க வீட்டுல கும்பராசி இருக்கிறாப்புல. சோ அப்ப மன அழுத்தத்துல ஒர்க் பண்ற இடத்துல மன ப்ரெஷர் இருக்குது. அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி தானே இருக்கும். இளைஞர்கள்லாம் ஒரு மாதிரியான மன அழுத்தம் இருக்கும். மிடில் ஏஜ்னா அதற்காக ஏற்ற மன அழுத்தம் இருக்கும். நான் தொழில் ரீதியா இருக்கும், பொருளாதார ரீதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட 2-3 மாசம் தாங்க உங்களுக்கு ஜென்ம சனி விளைகிறோம், எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலா சொல்லிட்டு வர்றேன். அப்பையும் அன்னைக்கும் நான் இந்த ஜாதகத்தை எடுத்து ஒருவேளை இப்படி ஆயிருமோ நான் நிச்சயமா பார்க்கல. உண்மைதான், பார்க்கவே இல்லை. அதாவது அப்ப இந்த விஷயங்கள் இவருக்கு உறுதிப்பட்டு அப்ப கோச்சார நிலைமை என்ன? கோச்சாரம்னா அவருடைய மரணம் அன்னைக்கு எப்படி இருக்கும், அது என்ன விதி அப்படின்னா ஒருவருடைய மரணத்தின் அன்று லக்னாதிபதியோ அல்லது 8ஆம் அதிபதியோ அல்லது தசாநாதனோ அவங்க என்ன இருக்கணும், பலவீனம் அடைஞ்சிருக்கணும் என்பது விதி. இது இவருடைய ஜாதகத்துல பாருங்க. இவருடைய ஜாதகத்துல இப்ப வருது பாருங்க. இவருடைய மரணம் 7/1/2025 அன்னைக்குன்னு இவருடைய ஜாதகத்துல பாருங்க. இவருடைய லக்னாதிபதி என்ன ஆகிறார் பாருங்க, செவ்வாய் நீசமா இருக்கிறார். அதாவது லக்னாதிபதியோ 8ஆம் அதிபதியோ தசாநாதனோ அல்லது 3 பேருமோ அல்லது இருவரோ எவரோ ஒருத்தர் என்ன இருக்கணும், மரணத்தின் அன்று மரண நாள் அன்று வீக்கா இருக்கணும். அதுல பாருங்க லக்னாதிபதியும் செவ்வாய் தான்,
8ஆம் அதிபதியும் இருக்கு செவ்வாய், அவங்க நீசமா இருக்கிறார். தசாநாதன் பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனோட சேர்ந்து இருந்தாலும் கூட செவ்வாயினுடைய நீச செவ்வாயின் பார்வை இருக்கு. அப்ப இதுல 3மே ஒத்து வருது பாருங்க. லக்னாதிபதி, அஷ்டமாதிபதி, தசாநாதன் 3மே பாதிக்கப்படுறாங்க. அது எப்படி பாரம்பரிய ஜோதிடத்தினுடைய விதி துல்லியமா அந்த ஜாதகத்தில் பொருந்தி வருதுன்னு பாருங்க. இதை தாண்டி ஒருவருடைய அதாவது ஒருவருடைய மரணம் என்பது அவருடைய மனைவி பிள்ளைகளோட ஜாதகத்துல இருக்கணும் அப்படின்றது நமக்கு சொல்லப்பட்ட விதி. சோ அந்த அடிப்படையில் இப்ப நான் வந்து மனைவியோட ஜாதகம் வேணாம், மகனுடைய ஜாதகம், இவருடைய பிறந்த தேதி இதெல்லாம் வேணும், எப்படி அமைப்பு இருக்குன்றத மட்டும் நம்ம ஒரு உதாரணமா பொதுவா இவருக்கு அப்பாவுடைய இது இருக்கு எப்படி இருக்கணும். ஒருவருடைய ஜாதகருடைய தந்தையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம என்ன எடுத்துப்போம், 9ஆம் பாவகத்தை எடுப்போம். 9ஆம் பாவகம், 9ஆம் அதிபதி, காரகன் சூரியன். தாயாருக்கு என்ன பண்ணும், 4ஆம் பாவகம், 4ஆம் அதிபதி, சந்திரன் எடுத்து இந்த 3 பேரையும் கலந்துதான் அந்த அமைப்பை நம்ம கொண்டுட்டு வரோம். இங்க பாருங்க, இந்த ஜாதகம் வந்துருச்சு, இந்த அவருடைய பையனுடைய ஜாதகம் வந்திருக்கு. இவருடைய பையனுடைய ஜாதகத்துல நீங்க பாருங்க, அதாவது மிதுன லக்னம், 2இல் கேது, 3இல் சனி, 8இல் ராகு குரு, 9இல் செவ்வாய், 10இல் புதன் சுக்கிரன் சூரியன், 11இல் சந்திரன், இந்த அமைப்புல இருக்கிறார். இப்ப இவருடைய நான் வந்து அந்த தசாபுத்திக்கு போறதுக்கு முன்னாடி இவருடைய அமைப்பை பாருங்க. இவருடைய 9ஆம் பாவகம் எப்படி பாதிச்சிருக்கு பாருங்க. தனக்கு பிடிக்காத சனியின் வீட்டில் கர்ண கொடூரமா இருக்கக்கூடிய சனி தன்னுடைய பார்வையை என்ன பண்றாரு, 9ஆம் பாவகத்துல செலுத்துறார். அவருடைய வீடுதான், ஆனா அங்க அவருக்கு பிடிக்காத செவ்வாய் இருக்கு. செவ்வாயும் சனியும் சப்தமாக ஒருத்தர் பார்த்து, இவரை பார்த்து அவரும் அவரை பார்த்து இவரும் கெடுத்து 9ஆம் பாவகம் டோட்டலா காலி ஆயிடுச்சு. 9ஆம் அதிபதி யாரு பாருங்க, சனி. செவ்வாயின் பார்வையில என்ன ஆனாரு, அவரும் முடிஞ்சு 9ஆம் பாவம் காலி, 9ஆம் அதிபதியும் காலி. அடுத்தது காரகனுடைய நிலைமையை பார்க்கணும். சூரியன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அதாவது குருவின் வீட்டில் அமர்ந்து சுக்கரனோட இணைஞ்சி திக்பலத்தோட இருக்கிறார். இந்த ஒரு அமைப்பு தான் இவருக்கு வந்து இந்த வயது வரைக்கும், அவருடைய இந்த வயது வரைக்கும் தந்தைய வந்து ஒரு 17 வருஷம் 18 வருஷத்துக்கு என்ன இருக்கு, தந்தையா கொடுத்திருக்கார். தந்தையினுடைய நிலைய இது அப்படி பாருங்க. உங்களுக்கு வந்து 4ஆம் பாவகம் பாருங்க, இவருக்கு லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா புதன் நீச்சபங்க ராஜயோகத்துல சுக்கரனோட இருக்கிறார். சுக்கரன் 4ஆம் பாவகத்தை பாக்குறார். காரகன் சந்திரனும் பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுறாரு அப்படின்னு வளர்பிறை அமைப்புல இருக்கிறார். இங்க என்ன ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்னா, குரு நீசமா இருந்தா கூட அவருடைய பார்வை இங்க இருக்கு. செவ்வாயினுடைய பார்வை, சனியின் பார்வை வாங்கிய செவ்வாயினுடைய பார்வை இங்க இருக்கிறது மட்டும்தான் மைனஸ். சோ இங்க பாருங்க, தாயார் பாவத்துல எவ்வளவு பிளஸ் இருக்குது, தந்தையார் பாவத்துல பாருங்க எவ்வளவு மைனஸ் இருக்குது. சோ இதுவே காட்டுது. சோ இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய தசாபுத்திகள் பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு இவருடைய தந்தையை இழக்கிற நேரத்தில் சூரிய தசையில் ராகு, நீசனுடைய சேர்ந்த ராகு, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு புத்தியில வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவர் வந்து என்ன பண்றாரு, அவருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி தந்தை இறக்கக்கூடிய ஒரு சூழல் கிடைக்குது. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா சூரியன் பாத்தீங்கன்னா விரையாதிபதியோட சேர்ந்திருக்காங்க. இந்த லக்னத்துக்கு விரையாதிபதி யாரு பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன், அவரோட சேர்ந்திருக்கிறார். ராகுவும் நீசனான குருவோட சேர்ந்திருக்கார். ராகு குருவும் உச்ச நீச்சல இருக்கணும், நீச்சனோட சேரக்கூடாது. அந்த நீச பார்வையை ராகு கர்ண கொடூரமாயிருவாரு. அந்த அமைப்புல பாருங்க உங்களுக்கு 8ல இருக்கக்கூடியது, 8னாலே வந்து ஒரு துர்விஷயங்கள் ஏதோ நடக்க போகுது அப்படின்ற அமைப்புல அவருடைய பையனுடைய ஜாதகம் காட்டுது. இந்த பையனுக்கு தகப்பனை விட தாயார் வலிமை அப்படின்ற அமைப்பு காட்டுது. சோ நான் மீண்டும் சொல்றது என்னன்னா, இதே மாதிரி அமைப்புகளை வச்சுக்கிட்டு நீங்க வந்து எல்லா ஒட்டுமொத்தமான அமைப்புகள் ஒரு சேர வரும் பொழுதுதான் இந்த ஒரு சம்பவம் நடக்கும். அதனால நம்ம ஜாதகத்தை வச்சுக்கிட்டு, நமக்கு தெரிஞ்சவங்க ஜாதகத்தை வச்சுக்கிட்டு குழப்ப வேணாம். ஒரு விழிப்புணர்வு, மரணம் என்பது எப்போது நடக்கும் அப்படின்ற அந்த விதிகள் கொடுத்திருக்காங்க. அந்த ஒருத்தருடைய ஆயுள்ன்றது எவ்வளவு அப்படின்றது அந்த விதிகள், அது எப்படி இவருடைய ஜாதகத்துல துல்லியமா இருந்தது அப்படின்னு நம்ம நேயர்களுக்கு விளக்கத்தை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த வீடியோ போறோம். மீண்டும் உங்களை வந்து அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கருணைக்கடல் ஆர் செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க.